Good morning students. Chapter number 3, Introduction to Database Management System. Now we are going to discuss about Introduction to MySQL. So today classல MySQL அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் query language பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம், டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ MySQL is a very important concept for database management system. ஏன் சார்னா ஒரு database management சிஸ்டத்தில் இருந்து நமக்கு தேவையான ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ணி எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லாங்குவேஜ் தான் MySQL அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் query லாங்குவேஜ். ஓகேங்களா? டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய டேட்டாவில் இருந்து நமக்கு என்ன ஃபார்மேட்டில் ரிப்போர்ட் வேணுமோ அந்த ரிப்போர்ட்டை நம்ம இந்த MySQLங்கிற query லாங்குவேஜில் இருந்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரிப்போர்ட்டாக ஜென்ரேட் பண்ணி எடுக்க போகிறோம். அப்போ ஹவு டு யூஸ் த MySQL இன் டேட்டா பேஸ், MySQLங்கிற ஸ்ட்ரக்சர் query லாங்குவேஜை டேட்டா பேஸில் எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஸோ MySQLோடைய இன்ட்ரோடக்ஷனை பற்றி நம்ம பார்த்துறோம். ஓகேங்களா? ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் MySQL. MySQL is a database management system founded by Monty Wynas and it is named after his starter name My. ஓகேங்களா? ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். Founded by Monty Wynas and it is named after his starter name My. So another important, a database is defined as a structured collection of data. ஒரு database எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். Database is defined as a structured collection of data. அதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா டேட்டாபேஸ்க்குள்ள கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸ் இருக்கும். ஸோ கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸ் இஸ் கால்டு தான் டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபோட்டோ கேலரி இஸ் எ டேட்டாபேஸ் விச் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் ஃபோட்டோஸ். ஃபோட்டோ கேலரி அப்படிங்கிறது நம்ம மொபைல் ஃபோன்லேயே ஃபோட்டோ கேலரி இருக்குது அப்படின்னா அந்த ஃபோட்டோ கேலரிக்குள்ள என்ன இருக்கும், கலெக்ஷன் ஆஃப் ஃபோட்டோஸ் இருக்கும். அப்போ திஸ் இஸ் கால்டு ஃபோட்டோ கேலரி இஸ் எ டேட்டாபேஸ். அதனால தான் ஃபோட்டோ கேலரி இஸ் எ டேட்டாபேஸ் விச் ஹேஸ் எ கலெக்ஷன் ஆஃப் ஃபோட்டோஸ் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ another importance, SQL ஸ்ட்ரக்சர் query லாங்குவேஜ் இஸ் நாட் எ டேட்டாபேஸ். ஸ்ட்ரக்சர் query லாங்குவேஜ்ங்கிறது ஒரு டேட்டாபேஸ் கிடையாது. ஒரு டேட்டாபேஸில் இருந்து தேவையான ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சென்ட்ரலைஸ்டு லாங்குவேஜ், ஒரு ஸ்டாண்டர்டான லாங்குவேஜ், அதுதான் SQL. ஓகேங்களா? ஸோ இட் இஸ் எ centralized language used to as the database and the data are processed to turn into the efficient information. ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரக்சர் லாங்குவேஜை யூஸ் பண்ணி டு அசஸ் த database and data are processed to turn into the efficient information. ஓகேங்களா? ஸோ another importance என்ன சார் அப்படின்னா, the SQL standard always refer to the current version. The current version is 2003. ஸோ SQL standard நம்ம யூஸ் பண்ணியிருக்க SQL standard, SQL structure query language standard always refer to the current version. The current version வந்து எப்போ ரிலீஸ் பண்ணாங்க, 2003. ஓகேங்களா? ஸோ another importance வந்து என்ன சார் அப்படின்னு சொன்னோம்னா, MySQL is a open source software that allows a managing relational database. ஸோ MySQL is a open source software. ஆல்ரெடி ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்னால் என்ன தெரியும், யார் வேணாலும் நெட்டில் போய் எப்போ வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஃப்ரீ டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் போய் நீங்கள் ஃப்ரீயாக என்ன பண்ண முடியும், இந்த ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரை கண்டு நீங்களே என்ன பண்ண முடியும், மாடிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு சாஃப்ட்வேரை மாடிஃபை பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு, ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா அதை வந்து என்ன சொல்லுவோம், ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்னு சொல்லுவோம். ஆல்ரெடி வெல்னோ. ஓகேங்களா? ஸோ அதனால் MySQL இஸ் ஏ ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் தட் அலோவ்ஸ் மேனேஜிங் ரிலேஷனல் டேட்டாபேஸ். அது வந்து என்னது, ஒரு ரிலேஷனல் டேட்டாபேஸாக நம்ம என்ன பண்ணிக்கிருக்கோம், யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ வெரி இம்பார்ட்டன்ஸாக இட் ஆல்சோ ப்ரொவைட் த ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃப் சேஞ்சிங் த சோர்ஸ் கோட் ஆஸ் த நீட்ஸ். ஓகேங்களா? இட் ஆல்சோ ப்ரொவைட் த ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃப் சேஞ்சிங் த சோர்ஸ் ஆஃப் கோட் ஆஸ் பெர் த நீட்ஸ். ஓகேங்களா? ஸோ another importance, it runs to multiple platform like Windows, Linux and scalable, reliable and fast. ஸோ இந்த MySQLங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் query லாங்குவேஜை என்ன பண்ண முடியும், மல்டிபிள் பிளாட்ஃபார்மில் நம்மளால் என்ன பண்ண முடியும், ரன் பண்ண முடியும். ஸோ மல்டிபிள் பிளாட்ஃபார்ம் மீன்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் நம்மளால் என்ன பண்ண முடியும், ரன் பண்ண முடியும். லினக்ஸுங்கிற ஒரு
ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலையும் நம்ம என்ன பண்ண முடியும், ஸோ ரன் பண்ண முடியும். இது மாதிரி மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்லேயும் நம்மளால் என்ன பண்ண முடியும், MySQLங்கிற ஸ்ட்ரக்சர் லாங்குவேஜை நம்ம ரன் பண்ண முடியும். ஸோ வெரி ஸ்கேலபிள், ரிலையபிள் அண்டு ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ வெரி இம்பார்ட்டன்ஸாக இதுதான் இன்ட்ரோடக்ஷன் டு MySQL இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வெர்ஷன் வந்து கரண்ட் வெர்ஷன் 2003 ரிலீஸ் பண்ணாங்க. வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதோட ஸ்ட்ரக்சர் query language is a not database. ஸ்ட்ரக்சர் query language is not a database-ங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கடுத்து database defines standard collection of data அப்படிங்கிறது முக்கியம். ஓகேங்களா. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அனதர் இம்பார்ட்டன்ஸ் என்ன சார் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். ஓவர்வியூ ஆஃப் டேட்டாபேஸ். ஓகேங்களா. ஓவர்வியூ ஆஃப் வெப் டேட்டாபேஸ். ஸோ database are broadly divided into heavy and light database. Database are broadly divided into heavy and light database. ஸோ டேட்டாபேஸை வந்து நம்ம டிவைட் பண்ணியிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம், டிவைடட் இன்ட்டு ஹெவி அண்ட் லைட் டேட்டாபேஸாக நம்ம 2 டைப்பாக டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வாட் இஸ் ஹெவி டேட்டாபேஸ், வாட் இஸ் லைட் டேட்டாபேஸ்னு பார்க்க போகிறோம். ஸோ ஹெவி டேட்டாபேஸ் சப்போர்ட் ஆல் த டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ் whereas the web application are supported by light database. ஓகேங்களா. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் சார். ஸோ டேட்டாபேஸை 2 டைப்பாக டிவைட் பண்ணியிருக்கோம். ஹெவி அண்ட் லைட் டேட்டாபேஸாக ஹெவி டேட்டாபேஸ் சப்போர்ட் ஆல் த டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் whereas the web application are supported by light database. ஓகேங்களா. ஸோ காமன்லி யூஸ்டு டேட்டாபேஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் DP2 அப்படிங்கிற ஒரு டேட்டாபேஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அனதர் இம்பார்ட்டன்ஸ் வந்து MySQL அப்படிங்கிற ஒரு என்னது காமன்லி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டேட்டாபேஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அனதர் இம்பார்ட்டன்ஸ் Oracle அப்படிங்கிற ஒரு காமன்லி யூஸ்டு டேட்டாபேஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அனதர் இம்பார்ட்டன்ஸ் PostgreSQL. ஓகேங்களா. அனதர் இம்பார்ட்டன்ஸு வந்து என்ன சார் அப்படின்னா SQLite. ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி இது எல்லாமே நம்ம இந்த டேட்டாபேஸ் எல்லாமே என்ன பண்ணியிருக்கோம், ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம காமன்லி யூஸ் பண்ணக்கூடிய சில இம்பார்ட்டன்ட் டேட்டாபேஸை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா. ஸோ அனதர் இம்பார்ட்டன்ட் வந்து SQL சர்வர், ஸ்ட்ரக்சர் query language சர்வர் டேட்டாபேஸ். அனதர் இம்பார்ட்டன்ட் Sybase. ஓகேங்களா. ஸோ அனதர் இம்பார்ட்டன்ட் டேட்டாபேஸ் வந்து இது மாதிரி நிறையா இம்பார்ட்டன்ஸ் டேட்டாபேஸ் இருக்குது. இருந்தாலும் மோஸ்ட் பாப்புலர் டேட்டாபேஸ் வந்து என்ன சார் சொல்லியிருக்கோம், DP2, MySQL, Oracle, PostgreSQL, SQLite, SQL சர்வர், Sybase. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து மோஸ்ட் பாப்புலர் காமன்லி யூஸ்டு டேட்டாபேஸ். ஓகேங்களா. ஸோ MySQL இஸ் ஏ மோஸ்ட் காமன்லி யூஸ்டு டேட்டாபேஸ். இஸ் த வேர்ல்டு டியூ டு ஈஸி ஆஃப் யூஸ். ஓகேங்களா. ஸோ அதே வெரி இம்பார்ட்டன்ட். MySQL இஸ் த மோஸ்ட் காமன்லி யூஸ்டு டேட்டாபேஸ் இன் த வேர்ல்ட் டியூ டு இட்ஸ் ஈஸி ஆஃப் யூஸ். இது எல்லாத்தையும் நம்மளால் என்ன பண்ண முடியும், வேர்ல்டு லெவலில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த டேட்டாபேஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டேட்டாபேஸ். ஓகேங்களா. ஸோ அனதர் இம்பார்ட்டன்ஸ் வந்து என்ன சார் அப்படின்னோம்னா மோஸ்ட் பாப்புலர் டேட்டாபேஸோடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதெல்லாம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதோடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸு வேர்ல்டு லெவலில் என்ன இருக்குது அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ MySQL அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் query language டேட்டாபேஸை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 44.3% வந்து வேர்ல்டு லெவலில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ MySQL அப்படிங்கிற ஒரு டேட்டாபேஸை 44.3% வந்து என்ன பண்ணுவாங்க, வேர்ல்டு லெவலில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ MySQL அப்படிங்கிற ஒரு டேட்டாபேஸை 30.8% வந்து என்ன பண்ணியிருக்காங்க, வேர்ல்டு லெவலில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ SQLite வந்து 21.2% வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ PostgreSQL வந்து என்ன பண்ணியிருக்காங்க 21.2 வேர்ல்டு லெவலில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ MongoDB அப்படிங்கிற ஒரு டேட்டாபேஸை 16.8% அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ Oracleங்கிற டேட்டாபேஸை 13.2% யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ Redis அப்படிங்கிற ஒரு டேட்டாபேஸை 11.2% யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ Cassandra அப்படிங்கிற ஒரு டேட்டாபேஸை 2.5% வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட் பாப்புலர் டேட்டாபேஸோடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸு. ஸோ அதை ஃபேஸ் பண்ணி பார்க்குறப்ப MySQLங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் query language வந்து என்ன பண்ணியிருக்காங்க 44% வந்து அதிகமாக வேர்ல்டு லெவலில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன் ஆஃப் த ஃபேமஸ் மோஸ்ட் பாப்புலர் ஸ்ட்ரக்சர் query language ஃபார் MySQL. ஓகேங்களா. ஸோ
another importance MySQL உடைய administration. MySQL மை ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜ் உடைய அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி நிர்வாகம் செய்கிறது MySQL எப்படிலாம் நம்ம டேட்டா பேஸ்க்குள்ளே யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற பற்றி என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ஸாக MySQL அட்மினிஸ்ட்ரேஷன் ரெஸ்பான்சிபிலிட்டி. MySQL அட்மினிஸ்ட்ரேஷன் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து என்ன சார் இருக்குது அப்படின்னா, இன் ஜென்ரல் தேர் எக்ஸிட்ஸ் ஆர் ரூல் நோன் ஆஸ் டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகேங்களா? இன் ஜென்ரல் there exists a rule known as database administrator DPA who take care of the configuration, installation, performance, security and data base. ஓகேங்களா? ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ஸாக who take care of the configuration, installation, performance, security and data backup. இது எல்லாத்துலேயுமே என்னது டிபிஏ வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ஸு. டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் மூலியமாக என்ன பண்ண முடியும், நம்மளால் அது நம்மளுடைய டேட்டாஸ் எல்லாத்தையும் கான்ஃபிகரேஷன் வச்சுக்க முடியும், இன்ஸ்டாலேஷன் பண்ண முடியும், பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும், செக்யூரிட்டி பாதுகாப்பு வழங்க முடியும், டேட்டாவை நம்ம லாங் லைஃபுக்கு பேக்கப் எடுத்து வச்சுக்க முடியும். ஓகேங்களா? இது எல்லாத்தையும் என்ன பண்ணுது, நமக்கு டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் நமக்கு ப்ரொவைட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து என்ன சார் அப்படின்னு சொன்னோம்னா, DPA database administration bosses the like gills. ஓகேங்களா? ஸோ database design, database queries, RDBMS, SQL and networking. ஓகேங்களா? database administration bosses the skills on database design. டேட்டாபேஸை டிசைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது, டேட்டாபேஸில் கொரிஸ் டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது, RDBMS டேட்டா ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் யூஸ் ஆகுது. ஸோ ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜ் அண்டு நெட்வொர்க்கிங்கில் என்ன பண்ணுது, யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணி தான் ஒரு டேட்டாபேஸை நம்ம என்ன பண்ணுறோம், அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணிகிட்ருக்கோம். த ப்ரைமரி டாஸ்க் இஸ் த கிரியேஷன் ஆஃப் நியூ யூசர் அண்ட் ப்ரொவைடிங் தம் வித் அக்சஸ் ரைட்ஸ். ஓகேங்களா? ஸோ அனதர் இம்பார்ட்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னா, கிரியேட்டிங் நியூ யூசர் அக்கௌண்ட் இன் MySQL. MySQLல என்ன பண்ண போகிறோம், நியூயாக ஒரு அக்கௌண்ட்டை எப்படி கிரியேட் பண்ணுறது. ஸோ கிரியேட்டிங் நியூ அக்கௌண்ட் டு MySQL. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ஸாக. ஸோ ஃபஸ்ட் ஒன், இன் MySQL database there exists a table named user. ஓகேங்களா? MySQLல ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ஸோ டேபிள் நேம்டு வந்து யூஸ் பண்ண போகிறோம். தேர் இஸ் எக்ஸிஸ்ட் a table named user. So another importance, the newly created account must have an entry in this user table. ஓகேங்களா? ஸோ another importance வந்து என்ன அப்படின்னு சொன்னோம்னா, when the admin create a new account with username and password, the account is activated with various access rights like insert, select and update. ஓகேங்களா? ஸோ ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன், ஒரு அட்மின் வந்து கிரியேட் ஆன அக்கௌண்ட் வித் ஏ யூசர் நேம். ஒரு அட்மின் வந்து என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு யூசர் நேம் இருக்கணும், அதுக்கடுத்த யூசர் நேமுக்கு எடுத்து என்ன இருக்கணும், ஒரு பாஸ்வேர்டு இருக்கணும். ஸோ பாஸ்வேர்டு இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு நியூவாக ஒரு லாக்கினை வந்து க்ரியேட் பண்ணி அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து வேரியஸ் அக்சஸ் ரைட்ஸ் என்னெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம், இன்சர்ட் யூஸ் பண்ண போகிறோம், செலக்ட் யூஸ் பண்ண போகிறோம், அப்டேட்டுங்கிற ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த 3 இதையும் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு லாக்இன் க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? MySQLல ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ கன்சிடர் த யூசர் டேபிள் ஹேஸ் ஃபாலோயிங் ஃபீல்ட்ஸ்: ஹாஸ்ட் நேம், பாஸ்வேர்ட், செலக்ட் ஃப்ரீவ், இன்சர்ட் ஃப்ரீவ் அண்டு அப்டேட் ஃப்ரீவ். ஓகேவா? ஸோ செலக்ட்டு, இன்சர்ட்டு, அப்டேட். ஓகேங்களா? ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ஸாக ஸோ எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ a new user account is added with the value to the user table using the following insert query in MySQL chapter. ஓகேங்களா? ஸோ ஒரு நியூ அக்கௌண்ட்டில் என்ன பண்ண போகிறோம், வேல்யூவை ஆடட் பண்ண போகிறோம். ஸோ நியூ யூசர் அக்கௌண்ட் இஸ் ஆடட் வித் வேல்யூஸ் டு த யூசர் டேபிள் யூஸிங் த ஃபாலோயிங் இன்சர்ட் கொரிஸ். ஸோ இன்சர்ட் கொரிஸை யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம், நம்ம அக்கௌண்ட்டில் வேல்யூஸை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்குன்னு ஒரு சின்டெக்ஸ் இருக்குது. சின்டெக்ஸ் மீன் ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு வேல்யூவை இன்சர்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ த சின்டெக்ஸ் ஃபார் இன்சர்ட்டிங் ரெக்கார்ட் இஸ்
இன்சர்ட் இன்டூ எப்படி யூஸ் பண்ண போகிறோம், இன்சர்ட் இன்டூ டேபிள் நேம். ஓகேங்களா, இது கொடுத்துட்டு பராமீட்டர் 1, பராமீட்டர் 2, பராமீட்டர் 3. ஸோ என்ன வேணாலும் பராமீட்டர்ஸ்னால் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னோம்னா வேல்யூ யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ வேரியபிள்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். அப்புறமா அந்த வேரியபிள்ஸுக்கு என்ன பண்ண போகிறோம், ஒரு வேல்யூவை நம்ம பாஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, சரி, அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம், வேல்யூஸ். இப்போ தான் வேல்யூவை பாஸ் பண்ண போகிறோம். வேல்யூஸுங்கிற ஒரு கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு வேல்யூ 1, வேல்யூ 2, வேல்யூ 3. இதுதான் வந்து நியூ யூசர் அக்கௌண்ட்டில் ஒரு வேல்யூவை ஆட் பண்ணுறதுக்கு தேவையான ஃபார்முலா. ஸோ என்ன கீ, ஃபஸ்ட்டு என்ன கீஸ் யூஸ் பண்ணணும், இன்சர்ட் இன்டூ அப்படிங்கிற ஒரு கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து நம்ம என்ன கொடுக்கணும், அந்த டேபிளுக்குரிய நேம் கொடுக்கணும். ஸோ அந்த டேபிளுக்குரிய நேம் கொடுத்துட்டு என்ன பண்ணணும், வேரியபிள்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதுக்கடுத்து வேல்யூஸை நம்ம என்ன பண்ணணும், இன்புட்டாக கொடுக்கணும். ஓகேங்களா, வேல்யூஸ் எவ்வளோ வேல்யூஸ் வேணாலும் நம்ம என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆல் த கொரி வில் டிட்டர்மைன் வித் எ செமிகோலன். ஒவ்வொரு கொரிக்கு கடைசியில் என்ன இருக்கணும், ஒரு செமிகோலன் இருக்கணும் கொடுத்த பின்னாடி ஃபார்முலாஸில். ஓகேங்களா, ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ஸாக இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளுடைய அக்கௌண்ட்டில் யூசர் அக்கௌண்ட்டில் நியூவாக வேல்யூவை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, அந்த வேல்யூ வந்து எதில் போய் ஆட் ஆகும், டேபிளில் போய் ஆட் ஆகும். ஓகேங்களா, ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் MySQL ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம், MySQL இன்சர்ட் இன்டு யூசர், காஸ்ட், நேம், பாஸ்வேர்ட், செலக்ட் ப்ரிவ்யூ, இன்சர்ட் ப்ரிவ்யூ, அப்டேட் ப்ரிவ்யூ, வேல்யூஸ். ஸோ வேல்யூஸ் வந்து என்னது, லோக்கல் காஸ்ட், டெஸ்ட், பாஸ்வேர்டு வந்து என்ன கொடுத்துருக்கோம், ஹேஸ்ட் 1 2 3. ஸோ அதுக்கடுத்து கமா கொடுத்துட்டு ஒய் கடைசியாக செமிகோலன் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்த்துருவோம். கொரிஸ் ஓகே 1 ரோ affected 0-20 seconds. The statement implies that the queries is executed successfully with the time of seconds. ஸோ இது கொடுத்த பின்னாடி கீழே என்ன வரும் நமக்கு மெசேஜ், கொரி ஓகே. ஸோ 1 ரோ எஃபெக்டட், ஒரு ரோவை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஸோ எவ்வளோ டைமில் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறது வரும். திஸ் ஸ்டேட்மெண்ட் இம்ப்ளீஸ் தட் த கொரிஸ் இஸ் எக்ஸிக்யூட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி வித் த டைம் இஸ் செகண்ட் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வரும். எப்போ நம்ம இந்த இதை கொரிஸை கொடுத்த பின்னாடி, இதுதான் கொரிஸ். ஓகேங்களா, சரி, அனதர் இம்பார்ட்டன்ஸ் வந்து என்ன அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். ஸோ MySQL ஃப்ளஷ் ஃப்ரீ வில்லேஜஸ். ஓகேங்களா, ஸோ MySQL இருக்கக்கூடிய ஃப்ளஷ் ஃப்ரீ வில்லேஜஸ் வந்து எப்படி அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அனதர் இம்பார்ட்டன்ஸ் வந்து த எபோவ் கமாண்ட் இஸ் எக்ஸிக்யூட்டட் ஆஃப்டர் எவ்ரி நியூ அக்கௌண்ட் கிரியேஷன். மேலே பார்த்தா நம்ம இந்த கமாண்ட்டை ஒவ்வொரு தவணையும் நம்ம என்ன பண்ணியும், நியூ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்ப கொடுக்கணும். த எபோவ் கமாண்ட் இஸ் எக்ஸிக்யூட்டட் ஆஃப்டர் எவ்ரி நியூ அக்கௌண்ட் கிரியேஷன். ஸோ அனதர் இம்பார்ட்டன்ஸ் வந்து திஸ் கமாண்ட் இஸ் சிமிலர் டு rebooting the server so that newly created account and the access privileges are update in the server. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு தவணையும் நியூ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறப்பையும் நம்ம யூஸ் பண்ணுற கமாண்டை கொடுத்த பின்னாடி என்ன ஆகும், த கமாண்ட் சிமிலர் டு ரீபூட்டிங் ஆகும். சர்வர் இருக்கக்கூடிய எல்லாமே என்ன ஆகும், ரீபூட் பண்ணுவோம். சர்வரை வந்து நம்ம ரீபூட் பண்ணி என்ன பண்ணுவோம், நியூலி கிரியேட்டட் அக்கௌண்ட்டை அக்சஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி அக்சஸ் பண்ணுறப்ப தான் என்ன பண்ணாகும், privilege or update in the server. So another importance வந்து manual server rebooting is avoided this command. ஸோ மேனுவலாக நம்ம யூஸ் பண்ணிக்கக்கூடிய சர்வர் வந்து என்ன ஆகாது, ரீபூட்டிங் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடும். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு சர்வர்னால் என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நிறையா டேட்டா பேஸ் இருக்குது அப்படின்னா அந்த டேட்டா பேஸ் எல்லாத்தையும் நிர்வாகம் செய்கிறது, அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறது தான் வந்து சர்வர்னு சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட ஆதார் ஐடி, ஒவ்வொரு ஆதாரும் ஒரு டேட்டா, ஒரு ரெக்கார்ட். ஸோ இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ ஆதார் சர்வர்னு ஒன்று வச்சுட்டு, ஸோ டெல்லியில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு என்ன பண்ணுறாங்க, ஆதார் உங்களுடைய ஆல் டேட்டா பேஸையும் அங்கே இருக்கக்கூடிய சர்வர்லேருந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்மளுடைய ஆல் டேட்டாஸும் எங்கே சேவ் ஆகுது, டெல்லியில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய டேட்டா ஸ்பேஸில், ஆதார் டேட்டா பேஸ் சென்டரில் சேவ் ஆகிட்டுருக்கு. ஸோ அங்கேருந்து தான் ஹோல் ஸ்டேட்டில் இருக்கும், இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய எல்லா ரெக்கார்ட்ஸையும் என்ன பண்ணிக்கிறாங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ சர்வருடைய நாலேஜ் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ண முடியாது, யாரும் அப்டேட் பண்ண முடியாது, யாரும் எடிட் பண்ண முடியாது, யாரும் டெலீட் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபுல்லாகவே எங்கே இருக்குது, டெல்லியில் இருக்கக்கூடிய சர்வர் டேட்டா சென்டரில் இருக்கக்கூடிய ஒரு சர்வரில் தான், ஒரு
கண்ட்ரோலர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அவங்க யாருக்கெல்லாம் வந்து எடிட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷனை கொடுக்குறாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சேவை மையத்தில் தான் போய் என்ன பண்ண முடியும், நம்மளால் எடிட் பண்ண முடியும். ஸோ அப்படி இல்லாட்டி பேங்கில் இருக்கக்கூடிய சர்வீஸ் சென்டரில் பண்ண முடியும். ஸோ அப்போ சர்வருடைய யாருக்கெல்லாம் அனுமதி கொடுத்துருக்காங்களோ அவங்க மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அந்த டேட்டா பேஸ்லேருந்து நம்ம அக்சஸ் பண்ண முடியும் எதையுமே. ஸோ அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம், சர்வர்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து என்ன பண்ண முடியாது, அப்பப்போ ரீபூட்டிங் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. எப்போ ரீபூட்டிங் பண்ணுவாங்க, ஸோ நியூவாக இதுவாச்சும் ஒரு க்ரியேஷன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆதாரில் வந்து ஏற்கனவே கூடிய ஃபீல்டு நேம்லாம் பத்தலை, நியூவாக வந்து எதுவாச்சும் ஒரு ஆப்ஷனை கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொன்னோம்னா, நீங்கள் யாருமே ஆப்ஷனை புதுசாக நம்மளால் என்ன பண்ண முடியாது, கொண்டு வர முடியாது. யார் கொண்டு வரலாம், ஸோ டெல்லியில் இருக்கக்கூடிய சர்வரில் மெயின்டைன் பண்ணுற டேட்டா பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் கொண்டு வர முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். த இன்சர்ட் ரெக்கார்ட் இஸ் ரிட்ரைவ் யூஸிங் செலக்ட் query and the structure is shown below. So to insert record is retrieved. The inserted record is retrieved using select query. ஏற்கனவே இன்சர்ட் பண்ண ரெக்கார்டை வந்து நம்ம என்ன பண்ணோம், ரிட்ரைவ் பண்ண போகிறோம். ரிட்ரைவ் பண்ணோம்னா அதுக்கு என்ன பண்ணணும், யூஸிங் செலக்ட் query ஆப்ஷன். ஓகேங்களா? சரி, இப்போ அது எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். MySQL அப்படின்னு இருக்கும், ஆல்ரெடி MySQLங்கிற இந்த ஆரோ மார்க் கூட இருக்கும். அதில் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், செலக்ட் அப்படிங்கிற ஒரு queries கொடுக்க போகிறோம். அதுக்கடுத்து ஆஸ்ட்ரிஸ் ஃப்ரம் யூசர் வேர் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருவோம். வேர் அப்படிங்கிற ஒரு கீவேர்ட்ஸ் கொடுப்போம். நேம் ஈக்குவல் டு இந்த நேம் GUST 123 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணோம், ஆன்சர் நமக்கு என்ன கிடச்சிருக்கு பாருங்கள். கரெக்டாக அந்த டேபிளில் இருந்து நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கீஸ்க்குரிய டேட்டாஸ் மட்டும் டிஸ்பிளே ஆயிடும். ஓகேவா? ஸோ பாருங்கள், ஹாஸ்ட்டு, நேமு, ஸோ பாஸ்வேர்டு, செலக்ட் ப்ரிவ்யூ, இன்சர்ட் ப்ரிவ்யூ, அப்டேட் ப்ரிவ்யூ, நம்ம என்ன உள்ளே சேவ் பண்ணியிருக்கோமோ ஸோ அது மட்டும் நம்ம என்ன செலக்ட் பண்ணி எடுக்கிறோமோ, மோர் தென் ரெக்கார்ட்ஸ் இருந்தாலும் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ஸோ என்ன நேமில் கொடுத்துருக்கோமோ அந்த நேமில் இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸை மட்டும்தான் நமக்கு என்ன பண்ணும், டிஸ்பிளே பண்ணும். ஓகேங்களா? ஸோ அனதர் இம்பார்ட்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னா, since MySQL is a more secure, it provide a function to encrypt the password. MySQLங்கிறது வந்து மோர் செக்யூர், அதிகமாக பாதுகாப்பு வழங்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் query language, மோர் செக்யூர். இட் ப்ரொவைட்ஸ் எ ஃபங்க்ஷன் டு என்கிரிப்ட் த பாஸ்வேர்டு. நம்மளுடைய பாஸ்வேர்டை நமக்கு ப்ரொவைட் பண்ணுறதுனால பாஸ்வேர்டு இல்லாமல் என்ன பண்ண முடியாது, MySQL ஸ்ட்ரக்சர் query language நீங்கள் யாரும் என்ன பண்ண முடியாது, இந்த டேட்டாஸும் நம்ம திருட முடியாது. Thus the password GUST123 is encrypted and stored as a J2 GD6VX D1 BIG3 K1 3 using password function. ஓகேங்களா? ஸோ இந்த பாஸ்வேர்டு ஃபங்க்ஷனை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், உள்ளே ஸ்டோர் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ another important, the parameters selected preview, insert preview, select preview, insert preview and update preview after few privilege set of a new user. ஓகேங்களா? ஸோ இந்த பராமீட்டர்ஸ்லாம் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த பராமீட்டர் செலக்ட் ப்ரிவ்யூ யூஸ் பண்ணியிருக்கோம், இன்சர்ட் ப்ரிவ்யூ யூஸ் பண்ணியிருக்கோம், அப்டேட் ப்ரிவ்யூ யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அனதர் இம்பார்ட்டன்ட், இஃப் த ஃப்ளாக் இஸ் செட் அஸ் ஒய், ஓகேங்களா, தென் அசஸ் த granted and if flag set as n in the access is denied. Very very important. ஸோ என்ன சார் அப்படின்னா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வந்து இங்கே இஃப் த ஃப்ளாக் இஸ் செட் அஸ் ஒய் தென் access is granted. If the flag set is n then access is denied. ஓகேங்களா? ஸோ இந்த இதில் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வந்து இதுதான். நம்மளுடைய டேபிளில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ன்னு ஒரு பிளாக் இருக்கும், ஸோ என்னன்னு ஒரு பிளாக் இருக்கும். ஸோ எஸ்ஸுங்கிற பிளாக் வந்து என்னது, தென் access is granted. If flag set n is access is denied. ஓகேங்களா? ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். another important, list of privileges available in MySQL. ஓகேங்களா? MySQLல ப்ரீவிலேஜஸ் வந்து எதெல்லாம், என்னென்ன லிஸ்ட் ஆஃப் ப்ரீவிலேஜஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ப்ரீவிலேஜஸ், ஆக்ஷன் பெர்ஃபார்ம்டு இஃப் கிராண்டட். SQL _ preview வந்து யூசர் கேன் செலக்ட் ரோ ஃப்ரம் த டேட்டாபேஸ் டேபிள். ஓகேங்களா? ஸோ இதான் லிஸ்ட் ஆஃப் ப்ரீவிலேஜஸ் அவைலபிள் இன் MySQL.
ஸோ இன்சர்ட் அண்டர்ஸ்கோர் ப்ரிவ்யூ வந்து எதுக்கு யூஸ் ஆகுது? யூசர் கேன் இன்சர்ட் எ ரோ இன்டு த டேட்டாபேஸ் டேபிள். ஸோ அப்டேட் அண்டர்ஸ்கோர் ப்ரிவ்யூ அது வந்து எதுக்கு? யூசர் கேன் அப்டேட் எ ரோ அண்டு டேட்டாபேஸ் டேபிள். ஸோ டெலிட் அண்டர்ஸ்கோர் ப்ரிவ்யூ வந்து யூசர் கேன் டெலிட் ரோஸ் அண்டு டேட்டாபேஸ் டேபிள். ஸோ கிரியேட் அண்டர்ஸ்கோர் ப்ரிவ்யூ வந்து யூசர் கேன் கிரியேட் எ நியூ டேபிள் இன் த டேட்டாபேஸ். ஸோ ஆல்டர் அண்டர்ஸ்கோர் ப்ரிவ்யூ வந்து யூசர் கேன் டேக் எ சேஞ்ச் டு த டேட்டாபேஸ் ஸ்ட்ரக்சர். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சார். இதுலேருந்து அடிக்கடி 1 மார்க் கேட்டே இருப்பாங்க. ஸோ லிஸ்ட் ஆஃப் privileges available in MySQL. ஓகேங்களா? ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ப்ரிவிலேஜஸ்னால் என்ன சார்? ஆக்ஷன் பெர்ஃபார்ம்டு. ஓகேவா? ஸோ MySQLல என்னென்ன ஆக்ஷன்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்? செலக்ட் அண்டர்ஸ்கோர் ப்ரிவ்யூ யூஸ் பண்ணுவோம். செலக்ட் அண்டர்ஸ்கோர் ப்ரிவ்யூ எதுக்கு யூஸ் ஆகுது? யூசர் கேன் செலக்ட் எ ரோ ஃப்ரம் த டேட்டாபேஸ் டேபிள். ஒரு டேட்டாபேஸ் டேபிளிலேருந்து ஒரு ரோவை செலக்ட் பண்ணுறதுக்கு என்ன ப்ரிவிலேஜஸ் லிஸ்ட் யூஸ் பண்ணுவோம்? செலக்ட் அண்டர்ஸ்கோர் ப்ரிவ்யூ. ஸோ இன்சர்ட் அண்டர்ஸ்கோர் ப்ரிவ்யூ எதுக்கு யூஸ் ஆகுது? யூசர் கேன் இன்சர்ட் ரோ இன்டு த டேட்டாபேஸ் டேபிள். டேட்டாபேஸ் டேபிளில் யூசர் ஒரு ரோவை இன்சர்ட் பண்ணுறதுக்கு இன்சர்ட் அண்டர்ஸ்கோர் ப்ரிவ்யூ லிஸ்ட் யூஸ் பண்ணுவோம். அப்டேட் வந்து என்ன பண்ணுவோம்? யூசர் கேன் அப்டேட் த ரோ ஆஃப் த டேட்டாபேஸ் டேபிள். டெலிட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? யூசர் கேன் டெலிட் த ரோ இன் த டேட்டாபேஸ் டேபிள். கிரியேட் ப்ரிவ்யூ வந்து யூசர் கேன் கிரியேட் எ நியூ டேபிள்ஸ் இன் த டேட்டாபேஸ். ஸோ ஆல்டர் ப்ரிவ்யூ வந்து ஒரு டேட்டாபேஸில் சேஞ்ச் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரிவிலேஜ் லிஸ்ட். ஓகேங்களா? ஸோ மீதியை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.